ஹலோ பேரண்ட்ஸ், நான் உங்ககிட்ட தான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு, குழந்தைங்கள அடிக்கவே அடிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு, அன்பை சொல்லி அன்பில் தான் கூட்டு போக முடியும். முன்னாடிலாம் கூட்டு குடும்பமாக இருந்துச்சு, அதனால பகிர்தல்ன்ற உணர்வு இருந்துச்சு. இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பாப்பா. ஒரு பாப்பா தான், 2 பெற்றுக்கிறதே கிடையாது. அதனால் அந்த பிள்ளைக்கு தனக்கும் மட்டும்தான், எல்லாமே தனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறாங்க. வேறு யாருக்கும் கொடுக்கறதில்ல, அடுத்த ஜீவராசிகளை மதிக்கிறதே இல்லை. எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரணும். சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லாயிருப்போம் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுக்கணும். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் உங்களை அவங்க கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க சின்ன சின்ன சேட்டை பண்ணுறது, சின்ன சின்ன தப்பு பண்ணுறத கண்டுக்காதீங்க. அது கண்டுக்காதீங்க மீன்ஸ் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ஃபேர்மாக சொல்லுங்கள், அப்புறம் கனிவாக சொல்லுங்கள். அது ரெண்டுமே கேட்கல அப்படின்னா அமைதியாக இருந்துருங்க. ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்க அவங்களுக்கு ஒரு அவங்கள ரியலைஸ் பண்ணுவாங்க. அம்மா பேசணும், அப்பா பேசணும். அப்போ அவங்களே உங்களை தேடி வருவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கும் மேலே அன்பாக இருங்க. அப்போ அவங்க உணர்ந்துருவாங்க, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த. அப்புறம் நல்லது செஞ்சால் நிறைய பாராட்டுங்க, நிறைய கிளாப் பண்ணுங்க. ஸ்டார்ன்ற மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு நோட் பேடில், ஒரு போர்டில் ஸ்டார்லாம் வாங்கி ஒட்டி வைங்க. கெட்டது பண்ணால் கண்டுக்காதீங்க. அதுக்காக ரொம்ப கெட்டது பண்ணால் அவங்கள சொல்லி திருத்த வேண்டியதும் நம்மள் தான். ஆனால் நல்லது நிறைய நீங்கள் அப்ரிஷியேஷன் பண்ண தீமைன்ற ஒரு விஷயம் குறைஞ்சிட்டு அவங்கக்கிட்ட இல்லாமலே போயிடும். களவும் கற்றுமற, அதாவது 24/7 ரொம்ப நல்லவங்களாக இருந்துட்டால், அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க 24/7 ஆயிடுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் கற்றுக்கட்டும். அப்புறம் ஸ்டோரி டெல்லிங், சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங், அதாவது கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்ஸாக இருந்தாலும் சரி, ஹிந்துசம் இருந்தாலும் சரி, நீதி கதைகள், அவங்க சார்ந்த கதைகளை சொல்லும் போது நல்ல செலக்டிவான ஸ்டோரிஸாக எடுத்து நற்பண்புகளை எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தே ஆகணும். அப்போ தான் ஒரு ஸ்டோரியிலேருந்து தான் அவங்க வந்து அவங்க லைஃப்பில் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு இமேஜினேஷன் அவங்க கற்றுப்பாங்க. ஸோ ஸ்டோரியை கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருங்க. அப்புறம் மேனிஃபெஸ்ட் அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்களோ அதை செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 5 o'clock காலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தூங்கிட்டு அவங்கள கிளாஸ் போங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்களும் அந்த டயத்தில் எழுந்திரிச்சு அவங்களுக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணி, நானும் எழுந்திரிச்சிட்டேன், நான் இந்த ஒர்க் போகிறேன், நீ இந்த ஒர்க் போகிற அப்படின்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கேட்கவே மாட்டாங்க. அம்மா அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, அப்போ எதுக்கு நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் அவங்க மாறிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயத்த தான் செய்யணும், செய்கிற விஷயத்த தான் சொல்லணும். அப்புறம் அவங்கள அப்சர்வ் பண்ணணும். அவங்க சொல்கிற விஷயம், சொல்லாத விஷயத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அதாவது அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க பேச விட்டுட்டு நீங்கள் கவனிங்க. உங்கள் காதை அவங்களுக்காக கொடுங்க கொஞ்சம் நேரமாவது. அப்போ தான் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதாவது புரியும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது தாங்க. பிள்ளைங்களை பேச விடுங்க. அவங்க மனசுக்குள்ளே அவங்களுக்கு எண்ணங்கள் என்னெல்லாம் இருக்குன்றத அவங்கள நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் லிசனிங் நாட் ரெஸ்பான்ஸ். அது என்னோட மகன் இதெல்லாம் செய்கிறானே, அவன் இப்படி ஆயிடுவானோ, என் மகன் இப்படிலாம் செய்கிறாளோ, அவள் இப்படி ஆயிடுவாளோ அப்படின்னு நீங்கள் கற்பனை கோட்டை எதுவுமே கட்டாதீங்க. தயவு செஞ்சு கட்டாதீங்க. அதாவது நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க, அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்களாம் ஒரு கற்பனையில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வளர்த்துக்காதீங்க. அப்புறம் சொல்கிற விஷயமும் செய்கிற விஷயமும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ பக்கத்து வீட்டு மாமாவை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு மாமா வந்தாலும் அதே தான் பண்ணா அப்படின்னா அப்போ வந்து கண்டிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவான். அவனுக்கு எது கெட்டது எது நல்லதுன்றது நீங்கள் தான் சொல்லி கொடுக்குறீங்க. அவன் கெட்ட வார்த்தையும் பேச மாட்டான், கெட்ட வார்த்தை தான் பேசுவான். ஸோ எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் எப்படி வளர்றீங்களோ, நீங்கள் எப்படி வளர்க்குறீங்களோ அப்படி தான்
உங்களோட மல்டிபிள் ஜெராக்ஸாக தான் உங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க. 5 வயசுலேயே 90% மூளை ஒரு பிள்ளைங்களுக்கு வளர்ந்துரும். ஸோ உலகத்து ரொம்ப பெருசு, எல்லாத்தையும் காட்டுங்க. அப்போ தான் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன நீங்கள் என்னவாக போகிறீங்க அப்படின்றது நீங்கள் நினைக்கிறத அவங்க ஆவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம்.